நண்பர்களே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா, நம்ம ரூமுக்கு பின்னாடி ஒரு தக்காளி தோட்டம் இருக்குதுங்க. நான் போன வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன்னே, இப்ப டைம் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அதே மாரிங்க நம்ம ஊர்லாம் வந்து செடி நட்டுட்டு அப்படியே விட்டுருவோங்க. அது அப்படியே படுத்த வரைக்கும் எல்லாம் காய் காய்க்குங்க. ஆனா இங்க அப்படி இல்லைங்க. இங்க வந்து தர்பூசணிக்கு ஒரு ஷீட் போடுவாங்க. அந்த ஷீட் இந்த இந்த ரெண்டும் அந்த 2 இழுத்து 2 பக்கம் ஹோல்ஸ் போட்டு நடுவாங்க. நட்டு அப்புறம் ஒரு 10 20 நாள் ஒரு 30 நாள் கழிச்சு இந்த செடி வந்து நம்ம இந்த ஹைட் வந்ததுக்கப்புறம் கயிறு போட்டு சுத்தி நிறுத்தி இந்த இடத்துல அந்த வந்து குச்சி கட்டி விட்டு கயிறு போட்டு இழுத்து கட்டிடுவாங்க. இப்படிதாங்க கட்டியிருப்பாங்க. இது வந்து ஒரு 60 நாள் இப்போ நட்டு 60 நாள் இருக்குதுங்க. இப்படிதான் கட்டிட்டு இருப்பாங்க. இந்த நெட்டும் அந்த வாங்க அந்த நெட்டு கட்டலாம். அந்த மாதிரி சைடுல எல்லாம் சீட் போட்டு தர்பூசணி. இது வந்து நட்டு ஒரு 60 நாள் தாங்க இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் மாதிரி போட்டு கட்டி ஒரு நரம்பு கயிறு போட்டு இருந்து கட்டிடுவாங்க. இதுக்கு நம்ம ஊர்லாம் வந்து செடி அப்படியே படுத்த வகையில இருக்கு காய் காய்க்கும். இங்க அப்படி இல்லைங்க. இங்க தரையிலே படுக்க விட மாட்டாங்க. அப்படியே தூக்கி கட்டி விட்டுருவாங்க. அப்பதான் காய் அவங்க பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் மத்தபடி புல்லு இருந்தா கூட ஈஸியா பிடிக்கலாம். அதே மாதிரி அங்க மருந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப. அப்படியே அடிக்கல அப்படியே அந்த இதுலயே கண்டுபிடிக்கிறாங்க. வாங்க அதையும் போய் கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. Vale, pues, mm, நேத்து தாங்க தக்காளி பிடிச்சாங்க. அது காமிக்க டைம் இல்லைங்க. நேற்று எல்லாம் கொஞ்சம் வெளியே போனதுனால கொஞ்சம் காமிக்க வழியில தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க அங்க போய் மருந்து அடிக்கிறது பார்க்கலாம். அதே மாதிரிங்க இந்த சென்ட்ரல் இருக்கிற புல்லாம் ஒரு சின்ன அந்த கை பவர் டில்ல அதே மாதிரி வச்சு தள்ளி ஒரு ஓட்டு ஓட்டி விட்டோம்னா மண்ணுக்கும் புல்லு அதிகமாக இருக்காதுங்க. அதே மாதிரி தக்காளி கொஞ்சம் இதாக வளரும், செழிப்பா வளரும். உரம் இருக்குதுங்க. உரம் மூட்டை வந்து ரூமுக்கு வெளியே இருக்குது. அதை நான் காமிக்கிறேன் அவங்க. இந்தாங்க மருந்தடிக்கிறது இந்த மிஷினு. இது நம்ம ஊர்லயே இருக்கும், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த இதுக்கு கனெக்ட் பண்ணி அந்த ட்ரிப் லைனுங்க அந்த லைன்ல ஜாயின் பண்ணி விட்டா போட்டு போயிருங்க. அப்பப்ப நம்ம தண்ணி மட்டும் நம்ம மருந்து அடிக்கிற மாதிரி ஊத்திட்டு இருக்கோம். மருந்தும் தண்ணியும் ஊத்திட்டு இருக்கோங்க. இப்படிலாம் மண்ணெண்ணெய் தான். நேத்தாங்க வந்து தக்காளி பறிச்சுட்டு போனாங்க. இதுதான் பாருங்க, எந்த செடியுமே படுத்திருக்காது. எல்லாம் தூக்கி கட்டியிருப்பாங்க. சைட்ல தான் புல் இருக்கும் போலயே உள்ள புல் இருக்காது. வாங்க நம்ம போய் அந்த உரம் மூட்டையை போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் அந்த உரம் மூட்டையை பார்க்கலாம். ரூமுக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே நம்ம ரூம் பார்க்கலாம் வாங்க. ஏன் நம்ம ரூம் இது வந்து ரூமும் இது வந்து செட்டு. அது வந்து வண்டி நிற்கிற இடம். இங்கே தான் வண்டி நிற்கும். வண்டி 2 நாள் இருந்ததுங்க. ஒரு 2 நாளா பாயிண்ட் தான். அப்புறம் நீங்க நேற்று நைட்டு தான் கிளம்பிச்சு. ஜேசிபி வந்து நம்ம ஃப்ரெண்டு தாங்க. உள்ள ஒரு அங்க ஒரு பாயிண்ட் ஒட்டி இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் ஒட்டி இருக்கு. மெயினா அங்க தண்ணி பிடிக்கிறது. இங்க வந்து இன்னொரு இந்த இடத்துக்கு சீன இந்த நேத்து உள்ள
இந்த கேஎன்எஸ் ஃபேக்டரி சொன்னீங்க அவருது வாங்க உரமுடைய பார்க்க வாங்க. இதான் கவர்மெண்ட் கொடுக்குற உரம். இங்க வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. நம்ம எதுவும் காசு கொடுக்க தேவையில்ல, எதுவும் கொடுக்க தேவையில்ல, ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களே வந்து இறக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு இதுக்குன்னா ஒரு 50-100 மூட்டை இறக்கிட்டு போயிடுவாங்க அவங்களே. நம்ம எதுவும் நம்ம இருக்குன்னு கூட தேவையில்ல, அவங்க இறக்கிட்டு போயிடுவாங்க அவங்களே. ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.